ஏன்னா நம்ம பாடி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வலிக்குது அப்படின்னா அந்த வலிக்கிற டைம் அப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் வலிக்கும் போது நாங்களே எவ்வளோ கேசஸ் நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஆனால் ஒரு ஊசி இந்த லங்ஸ்லேருந்து தண்ணி எடுக்கிறோம், லங்ஸில் தானே ஒரு ஊசி போடும் போது டக்குன்னு பெயின் ஷாக்குக்கு போயிடுவோம். பெயின் ஷாக்னு என்ன சொன்னால் அந்த வலி தாங்க முடியாமல் ஆள் மயங்கிடுவோம். அதுதான் பெயின் ஷாக்கு. அப்போ அந்த வலி தாங்க முடியாமல் வழங்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அந்த மறுத்து போகிற ஊசி எல்லாம் போட்டு பண்ணாலும் சில நேரத்தில் இப்படி மயங்கிடுவோம். அப்போ நம்ம உடனே பேக்கப்புக்கு என்ன வச்சுருப்போம், பக்கத்துலேயே ஐசியூ இருக்கும், பக்கத்துலேயே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் மெஷின் இருக்கும் அவனை காப்பாற்றுறதுக்கு. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சின்னதாக ஊசி போட்டு ப்ரொசீஜரோ இல்லை ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் மேஜர் சர்ஜரியும் போது அவ்வளோ ப்ரோட்டோக்காலில் பண்ணுறோம். நீங்கள் இவ்வளோ ப்ரோட்டோகால் ப்ரொடெக்ஷனில் பண்ணும் போதே பேஷண்ட் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சில நேரத்தில் நடக்குது, இந்த வலி தாங்க முடியாமல் பெயின் ரிலேட்டடாக அப்படின்னு இருக்கும்போது அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. அங்கன்னா ஏதாவது மருத்துவர்கள் கூட வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, சார் இங்கே அடிக்காதீங்க இங்கே அடிக்கக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. ஓப்பன் ஸ்பேஸை நீங்கள் பாட்டு கண்டபடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எங்கே அடிப்படுதுன்னே தெரியாது.